நாங்க வந்து உயிருக்குயிரா லவ் பண்றோம். எங்கள மாரி ஒரு கப்புள் உலகத்திலேயே கிடையாது. அப்படிங்கிற மாரி பெஸ்ட்டா என்னென்னமோ காமிச்சுக்கோங்க. எல்லாம் பியூர் ஃபேக்கு. ஏஜிஎஸ் கல்பாத்திய அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில். 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி வெற்றி நடை போடுகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள்னா லவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்காம லவ்ங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா நாங்க வந்து உயிருக்குயிரா லவ் பண்றோம். எங்கள மாரி ஒரு கப்புள் உலகத்திலேயே கிடையாது. அப்படிங்கிற மாரி பெஸ்ட்டா என்னென்னமோ காமிச்சுக்கோங்க. எல்லாம் பியூர் ஃபேக்கு. இப்போ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல சண்டை வந்து யார் அதிகமா போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? பெண்கள் போடுறாங்களா இல்ல ஆண்கள் போடுறாங்களா? உங்க பார்ட்னரை அப்சசிவா சேஸ் பண்ணுங்க. அவங்கள மதிக்கவே மாட்டாங்க. இதனால தான் எல்லாமே நடக்கும். உங்களோட டாமினண்டா இருக்க மாதிரி பையன் வேணுமா, சாஃப்டா இருக்க பையன் வேணுமா? பொண்ணுங்க என்ன சொல்லுவாங்க? 100 வருஷம் உங்க கூட வாழணும் அப்படிங்கிற டயலாக்லாம் வந்து சொன்னா 100 வருஷம் வாழ்வாங்கன்னு அர்த்தம்லாம் இல்லை. இப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து எப்படின்னா ரெண்டுமே பிடிச்சிருக்கும். மீன்ஸ் ரெண்டுலேயும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் ஃபிக்ஸ்டு கிடையாது. என்னைக்குனாலும் ஏறும் இறங்கும் திடீர்னு. சொசைட்டி மோஸ்ட்லி லவ் போய் தப்பா தெரியாது. ஏன்னா லவ்னா என்னன்னே தெரியாது. எனிதிங் எக்ஸ்ட்ரீம் வந்து அப்படின்னா தப்பாயிரும். அப்போ டக்குன்னு ஏதோ சண்டை போட்டாங்க ஏன் ஜாக்கெட் கழட்டி விட்டு போயிடும். யாரும் வந்து ரிலேஷன்ஷிப் அப்படியே ஒரிஜினலாக பண்ண போடலாம். அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும். உங்கள் பார்ட்னர் தான் பெஸ்ட்டுன்னு எப்பயுமே நீங்கள் ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். மணி பேசிஸ்லாம் சொல்கிறீங்கல்ல பொண்ணுங்க அப்படின்னா பசங்க நாங்கள் இன்செக்யூர் ஆகும். யார் ஹை வேல்யூ லோ வேல்யூன்னு இருக்குல்ல, அதுதான் ப்ராப்ளம். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட லவ் குரு சக்தி தான் இருக்காரு. ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு அவர் இன்னைக்கு பதில் சொல்ல போறாரு. வணக்கம். நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷம். இன்னைக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லவ் அந்த சப்ஜெக்ட் குள்ள போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ் வந்து 2 பேரும் பிடிச்சுதான் பண்றாங்க. பட் ஆனா திடீர்னு பார்த்தா இன்னொருத்தவங்க மேல இன்ட்ரெஸ்ட் போயிருது. இவங்க கிட்ட போய் சொல்லியோ மறைச்சோ இன்னும் ரிலேஷன்ஷிப் குள்ள போறாங்க. அது எதனால ஃபர்ஸ்ட் ஏற்படுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள்னா லவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்காம லவ்ங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பர்சன் மேல இருக்கிற 100% இன்ட்ரெஸ்ட் லெவல். நம்ம அந்த 100% இன்ட்ரெஸ்ட் லெவலுங்கிற அந்த ஃபீலிங்கை தான் லவ்னு நினைக்கிறோம். ப்ராப்ளம் என்னதுன்னா அது இன்ட்ரெஸ்ட் லெவல். புரியுதா உங்களுக்கு? அது நம்ம சைக்கலாஜிக்கலி எவ்வளோக்கு நம்ம பார்ட்னர்ட்டாக கரெக்டாக ஆக்ட் பண்ணுறோமோ அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அவங்க வந்து நம்ம நல்லா லவ் பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. சைக்கலாஜிக்கலி எவ்வளோக்கு நம்ம தப்பாக ஆக்ட் பண்ணுறோமோ அந்த இன்ட்ரெஸ்ட் டவுன் ஆகும், நம்ம இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். இப்போ எப்போ வந்து வேற ஒரு பர்சன் மேலே கம்மியாக இதாகும்னா புரிஞ்சுக்கோங்க இன்ட்ரெஸ்ட் லெவல். புரியுதா உங்களுக்கு? நமக்கு எப்படி 2 பொருள் பிடிக்கும். திடீர்னு ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க. இப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து எப்படின்னா ரெண்டுமே பிடிச்சிருக்கும். மீன்ஸ் ரெண்டுலேயும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் இருக்கேன் அப்படின்னா நான் திடீர்னு 2 பொண்ணுங்களை பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு 2 பொண்ணையும் பிடிச்சிருக்கும். அது இன் டர்ம்ஸ் ஆஃப் பிகினிங் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ 2 பொண்ணையும் பிடிச்சிருக்கும். எந்த பொண்ணு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி ஃபீல் போவேன். இதே ஆஃப்டர் த ரிலேஷன்ஷிப் இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒரு பார்ட்னர் இருக்காங்க. அவங்க மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிருது. புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னா எனக்கு லவ் வேணும். அப்போ வேறு யார் நான் எதாச்சியாக பார்ப்பேன். அது வேற ஒரு பர்சன் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா எனக்கு அவங்க மேலே நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே அவங்கள வந்து நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். லவ்ங்கிறது இன்ட்ரெஸ்ட் லெவல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தவங்க வந்து முதல்ல லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க 100 வருஷம் உங்க கூட வாழணும் அப்படிங்கிற டயலாக்லாம் வந்து சொன்னால் 100 வருஷம் வாழ்வாங்கன்னு அர்த்தம்லாம் இல்லை. அந்த நேரத்தில் உங்கள் மேலே 100% இன்ட்ரெஸ்ட் லெவல் இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் ஃபிக்ஸ்டு கிடையாது. என்னைக்குனாலும் ஏறும் இறங்கும் திடீர்னு வேறு மாறும். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்க கரெக்டா ஆக்ட் பண்ணீங்கன்னா உங்க லவ் பண்ணுவாங்க. தப்பா ஆக்ட் பண்ணா வேற பர்சன் லவ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம லவ் பண்ற பார்ட்னர் வந்து நம்ம வந்து அன்பாவே இருக்கோம் உங்களுக்கு. நம்ம எக்ஸ்ட்ரீமி லவ் கொடுக்குறோம். அவ்வளோ கேர் எடுத்துக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம மேல லவ்வா இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்மளும் லவ் பண்றோம். ஸோ அவங்க நம்ம லவ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். இதே வந்து நம்ம சண்டை போட்டுட்டே இருக்கோம். அவங்கள்ட்ட வந்து அவங்கள இரிட்டேட் பண்றோம். அவங்கள சண்டை போடுறோம். அவங்க சொல்றது ஏதாவது கேட்காம இருக்கும் அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்குமோ தோணுவோம். இதுல எது உண்மை? ரெண்டுமே உண்மைதான். புரியுதா உங்களுக்கு? நல்லா அண்டர்ஸ்டாண்ட்னா லைஃப் வந்து இந்த ப்ராப்ளம் என்னது அப்படின்னா சொசைட்டி மோஸ்ட்லி லவ் போய் தப்பா தெரியாது. ஏன்னா லவ்னா என்னன்னே தெரியாது. புரியுதா? அது இஷ்டத்துக்கு இதுதான். இப்போ நீங்கள் உங்கள் பார்ட்னர் அப்சசிவாக லவ் பண்ணாதான் லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி தப்பாக சொல்லிக் கொடுக்கும். எனிதிங் எக்ஸ்ட்ரீம் வந்து அப்படின்னா தப்பாயிரும். இப்போ எக்ஸாம்பிள் யூஸ் ஒரு படம் பார்க்குறீங்க 3 மணி நேரம் ஆரம்பிச்சது வந்து கடைசி சந்தோஷமாகவே இருக்கு. என்ன ஆகும்? போர் அடிச்சிடும். ஒரு படம் பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரையும் அப்படின்னா சண்டையாகவே இருக்கு. என்ன ஆகும்? போர் அடிச்சிடும். அப்போ எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? பார்ட்னர் மேலே நல்லா லவ்வும் கொடுக்கணும், சண்டையும் போடணும். எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும்போது தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து படத்தெல்லாம் பார்த்து ரொம்ப இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள போய் இப்படிதான் லவ்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. படம் மட்டும் இல்ல, நம்ம சோஷியல் மீடியாவே சொல்லலாம். கப்புள் விளாக்ஸ் பார்த்து அதுதான் ஒஸ்ட். இப்போ ஸோ அவங்க அதை தான் நான் கேட்குறேன். ஸோ அதெல்லாம் பார்த்து இவங்க அப்போ நம்மளும் கப்புளானா அந்த மாதிரி விளாக் போடலாம், சந்தோஷமாவே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு பக்கம் தான். இன்னொரு பக்கம் யாருக்குமே தெரியறதே இல்லை.
ஸோ அந்த சண்டைகள் வர்றது வந்து என்ன சொல்றது? இப்போ ஒரு சண்டை போடுறோம் அப்படின்றப்போ, டக்குன்னு என்கிட்ட சண்டை போட்டுட்டாங்க. என் பார்ட்னர் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போறாங்க இல்லையா? ம். ஸோ அந்த மாரி மென்டாலிட்டிலாம் வந்து ஏன் வருது ஃபர்ஸ்ட்டு? இப்போ ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ம். டக்குன்னு இப்போ நானும் என் பார்ட்னரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு இன்னைக்கு ஒரு நாள் வந்து அவங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லி சத்தியமா விடுவோமா நம்ம? கண்டிப்பா விடவே மாட்டோம். அது என்னது அப்புட்ன்னா, ரொட்டீனா சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அப்படி போகும். ஆர் பார்ட்னர் மேல ஆல்ரெடி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு. அப்ப டக்குன்னு ஏதோ சண்டை ஏதாவது போட்டாங்க. இதான் சாக்கு ஜாக்கு வேணும். கழட்டி விட்டு போயிருவோம் அப்படின்னு அதான். சொல்லிட்டு என் கூட சண்டை போட்ட கிளம்பு ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. பிரேக். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நடக்கும். ஓகே. புரியுதா உங்களுக்கு? ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கும். ஆர் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீம் போயிருப்பாங்க. அதனால இதாயிருக்கும். இப்போ சோசியல் மீடியா தான் ஒர்ஸ்ட்டு. ஏன் அப்புட்ன்னா, இட்ஸ் லைக் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஃபில்ம் மேக்கிங்லயும் இருக்கேன். நான் டைரக்ஷன் நல்லா இன்ட்ரெஸ்ட்டு. நான் அதுவும் கேட்கணும்னு ம். நெனச்சேன். ஒரு ஃபிலிமா இருக்கட்டும், இந்த கப்பிள் விளாக்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நம்மள? பிக் நல்லாவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆ. பண்ணும். புரியுதா உங்களுக்கு? சரியா? பட் பீப்பிள் நீ ரியலிஸ்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு ஃபிலிமா இருந்தாலும் சரி, ஆர் ஒரு இப்போ ஏதோ ஒரு ஒரு கப்புலா இருந்தாலும் சரி, என்ன அவங்க நெனச்ச ஒரு விஷயம் நாங்க பண்றோம் அப்புட்ன்னா, இப்ப நான் ஃபில்ம் மேக்கரா நான் சொல்றேன். என்ன பண்ணா ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? மோஸ்ட்லி 90% ஃபிலிம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்புட்ன்னா, ரியலிஸ்டிக்கா பண்ணணும்னு பண்ண மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணா அவனுக்கு ஹூக் ஆகும். என்ன பண்ணா எமோஷனலி ஒர்க் அவுட் ஆகும். அப்படின்னு ஃபீலிங் பண்ணா தான் ஓகேவா, அவன் பார்ப்பான்னு சொல்லிட்டு அப்ப அதுக்கேத்த மாரி பண்ணுவோம். யாரும் வந்து ரிலேஷன்ஷிப் அப்படியே ஒரிஜினலா பண்ண போறல. அதெல்லாம் ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஆமா. ஸோ அப்ப படம் வந்து ரியலிஸ்டிக் கிடையாது. ம். இந்த வீலா கப்புள்ஸ் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் ஒஸ்ட்டு. அவங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவிங்க வீட்டுக்குள்ள கொலா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாய்ங்க. புரியுதா உங்களுக்கு? கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு பாத்திரத்தெல்லாம் உடைச்சுக்கிட்டு மொட்டத்தனமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பட் சோசியல் மீடியால எப்படி காமிச்சா சோசியல் மீடியா எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா, நாங்க வந்து உயிருக்குயிரா லவ் பண்றோம். எங்கள மாரி ஒரு கப்புள் உலகத்திலேயே கிடையாது. அப்படிங்கிற மாரி பெஸ்ட்டா என்னென்னமோ காமிச்சுக்குவாங்க. எல்லாம் பியூர் ஃபேக்கு. பியூர் மேனிபுலேஷன். அப்ப நம்ம பார்க்குறோம். ஓ! இப்படிலாம் உயிருக்குயிரா லவ் பண்ணுவாங்க போல. உள்ள சண்டை இதாயிட்டு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதெல்லாம் ஃபேக். ரியலிஸ்டிக்கா என்னன்னா ரிலேஷன்ஷிப்ல லவ்வும் இருக்கும், சண்டைகள் எல்லாமே இருக்கும். இப்ப அதே மாரி இந்த சோசியல் மீடியால இந்த கப்பிள் விளாக்ஸ்ல வந்து ம். கிஃப்ட்ஸ் பண்ணிப்பாங்க மாறி மாறி. ம். ஒரு நல்ல லக்ஸூரியான ம். பொருள் வாங்கி குடுக்குறதாகட்டும், ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்டெல்லாம் அத வந்து விளாகா எடுத்து போடுவாங்க. ம். அத வந்து நார்மலா இருக்க ஒரு கப்பிள்ஸ் பார்க்கும்போது, இப்படிலாம் நம்ம பார்ட்னர் நமக்கு பண்ண மாட்றாங்களே! இப்படிலாம் வந்து நமக்கு ப்ரொப்போஸ் பண்ண மாட்றாங்களே! பர்த்டேனா சர்ப்ரைஸ் பண்ண மாட்றாங்களே! அந்த மாரி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இல்லையா? ம். அதுவே வந்து ஒரு சண்டைக்கு காரணமா இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அப்படி இருக்கா? அதெல்லாம் 100% இப்ப உண்ம. இப்ப என்ன அப்டின்னா, நம்ம டீப்பா நம்ம லைஃப்ப பத்தி கொஞ்சம் பேச வேண்டியதா இருக்கு. என்ன அது அப்புட்ன்னா, அந்த சோசியல் மீடியா அன்னெசஸரியா எல்லாத்துலயுமே ஸ்டாண்டர்ட் இன்கிரீஸ் பண்ணி விட்டுரும். இப்ப எக்ஸாம்பிள் என்ன ஆகுது அப்புட்ன்னா, நம்ம சின்ன வயசுல நம்ம பார்க்கும்போது யாருக்கோ கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடக்கும்னா, ஜென்ரலா ஒரு பெரிய மகால்ல கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவ்வளோதான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்ப ஒரு 2010க்கு போய் ஒரு கல்யாண மகால் போனோம் அப்புட்னோம்னா, பெரிய மகாலா இருக்கும். நல்லா அழகா இருக்கும். இப்ப 2024ல நீங்க ஒரு கல்யாண மஹால் நீங்க புக் பண்ணணும்னா, கல்யாண மஹால் ஏசியா இருக்கணும். மீன்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க நார்மலா இந்த மஹால்ல கல்யாணம் பண்ணா நீங்க சந்தோஷமா தான் இருக்கலாம். எனக்கு ஏசி மஹாலுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது? ம். பட் என்ன ஆகுது அப்புட்ன்னா, தன்னோட இத வந்து பெருசா காமிக்கிறக்கு, தன்னுடைய மணிய பெருசா காமிக்கிறக்கு, தான் பெரிய மேரேஜ் இந்த மாரி எல்லாத்தையும் பில்ட் பண்ணி காமிச்சா தான் நீங்க பெருசா நெனைப்பீங்கன்னு சொல்லி, எப்படி ஒரு இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இத சொன்னேன் மஹால். அந்த மாரி சோசியல் மீடியா எல்லாத்தையுமே அன்னெசரியா புஷ் பண்ணியிருக்காங்க. தண்ணிக்குள்ள போய் ப்ரொப்போஸ் பண்றது, ஏரோப்ளேன்லாம் போய் ப்ரொப்போஸ் பண்றது, ஏரோப்ளேன் போய் கிஃப்ட் குடுக்குறது, ரொம்ப பெருசா பண்றது, எல்லாமே இட்ஸ் லைக் அதெல்லாம் பண்ணா நீங்க பார்ப்பீங்க. அவனுக்கு வியூஸு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மேனிபுலேஷன் தான். ரியலிஸ்டிக்கா என்னதுன்னா, பார்ட்னருக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க கிஃப்ட் குடுத்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ம். இப்ப எக்ஸாம்பிள் என்ன ஆகுது அப்புட்ன்னா, நான் வந்து டை ஹார்ட் கிறிஸ்டோபர் நோலன் ஃபேன். ம். அவர் ஒரு பெரிய ஃபில்ம் மேக்கர். சரியா? எனக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு கிஃப்ட் குடுத்தாங்க. ஓகே. என்ன கிஃப்ட் அப்புட்ன்னா, கிறிஸ்டோபர் நோலன் வந்து எப்புட்ன்னா, எனக்கு அவார்ட் குடுக்குற மாரி வரைஞ்சு குடுத்தாங்க. ஓகே. ஐ மீன் அவங்க தான் வரைஞ்சு குடுத்தாங்க. அது வந்து பெரிய காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் கிடையாது. பட் அன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் தூங்கவே இல்ல. பிகாஸ் தட் மச் நான் வந்து கிறிஸ்டோபர் நோலன் அப்சசிவா லவ் பண்றேன். அது வந்து எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. யாராவது ஓகே ரூ. 1,00,000க்கு ஒரு கோல்டு செயின் வாங்கி குடுத்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்க மாட்டேன். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் பீப்பிள சந்தோஷப்படுத்தும். அவங்களுக்கு என்ன சந்தோஷம் வருமோ அத கிஃப்ட் குடுத்தாலே போதும். நீங்க ஏரோப்ளேனு, கடலுக்கடியில அதெல்லாம் தேவையில்ல. சோ உங்க பார்ட்னருக்கு வந்து என்ன சந்தோஷம்? சின்ன விஷயமா இருந்தாலும் அத குடுக்கணும் அத நம்ம. குடுத்தாலே போதும். அப்ப அவங்களுக்கு ஓகே. எது சந்தோஷப்படுத்தும்? ஆ ஓகே. இப்ப அதே மாரி ரிலேஷன்ஷிப்ல சண்டை வந்து யார் அதிகமா போடுறான்னு நெனைக்கிறீங்க? பெண்கள் போடுறாங்களா? இல்ல ஆண்கள் போடுறாங்களா? இப்ப எப்புட்ன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ சண்டைகள் நடக்கும் அப்புட்ன்னா, இட்ஸ் லைக் பிரிச்சு பிரிச்சு நம்ம பார்க்கணும். ம். ரிலேஷன்ஷிப்ல ஜென்ரலா 2 டைப் ஒரு வேல்யூ பேசிஸ்ல பவர் இருக்கும். ஒரு பெர்சன் வந்து ஹை வேல்யூ பெர்சனா இருப்பாங்க. அவங்க வந்து பார்ட்னர் ஒரு பெர்சன கண்டுக்கவே மாட்டாங்க. ஓகேவா? அப்ப இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு பொண்ணு வச்சுக்குவோம். இந்த பக்கம் ஒரு பையன் இருக்காங்க. இந்த பொண்ணு தான் வந்து கண்டுக்கவே இல்ல. இந்த பையன் அப்சசிவா சேஸ் பண்ணிட்டு இருக்கான்னா, அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்ப வாலண்டரா நீ பார்த்தா தப்பு, சிரிச்சா தப்புன்னு எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆர் ஜென்ரலா ஒரு நார்மலா 2 பேருமே ஓரளவுக்கு ஈக்குவல் பேலன்ஸ்ல அந்த பவர் இருக்கு அப்டின்னா, 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுவாங்க. ஓவரால் நீங்க எது எடுத்துக்கணும்னா, யார் கையில பவர் இருக்கோ, ஓகேவா? யார் வந்து இப்ப எக்ஸாம்பிள் என் பார்ட்னர் ரொம்ப அப்சசிவா சேஸ் பண்றாங்கன்னா, நான் வாலண்டரியா சண்டை போடுவேன்.
ஆட்டோமேட்டிக்காக அது நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் பேசுவாங்க. ஈக்குவாலிட்டினா என்னன்னா, இப்போ நான் பாத்திரம் விளக்குறேன்னா நீங்க துணி துவைக்கணும். ஸோ அந்த மாதிரி சமைக்கிறது வேலைகளை வந்து ஈக்குவல் பண்றதா இருக்கட்டும். பட் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கர்னு பார்த்தா மோஸ்ட்லி ஆண்கள் தான் இருக்காங்க. ஸோ அந்த விஷயமே ஒரு பிரச்சனை ஆகுது இல்லையா? அது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா வந்து இப்ப கணவனை விட மனைவி அதிகமா வந்து ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா, அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏற்படுத்தும் ஆண்களுக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. இது ஒரு காரணங்களால. அதெல்லாம் வந்து எப்படி நம்ம டீல் பண்றது? எப்படி ஹேண்டில் பண்றது? இந்த ஐடியா பற்றி பேசினாலே ஒரு 10 மினிட்ஸ் பேசணும். பட் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஜென்ரலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் மோஸ்ட் பேசிக்கில் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஈக்குவாலிட்டி கிடையாது. ஓகேவா? கிடையாதா? மெஜாரிட்டி கிடையாது. சரியா? ஓகே. இருக்கு. சம் பேசிஸாக ஐ மீன் கொடுக்கணும். ஈக்குவாலிட்டியே கிடையாதா? இல்ல மெஜாரிட்டி வச்சுக்கிறது கிடையாது. இல்லையா? இப்போ யோசிச்சு ஓகே, பாருங்க. ஓகே. ஒரு நார்மலாக ஒரு பொண்ணுகிட்ட போய் வந்து, ம். ஓகே உனக்கு ஹைட்டான பையன் வேணுமா? ஷார்ட்டான பையன் வேணுமா? கேட்டால் அந்த பொண்ணு என்ன சொல்லும்? அது ஒவ்வொருத்தவங்களுடைய இத பொறுத்து மோஸ்ட்லி மாறும். மோஸ்ட்லி ஹைட்டான ஹைட்டுன்னு தான் பையன் தான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. மோஸ்ட்லி தான் சொல்கிறேன். சரியா? ஹைட்டான பையன் ம். வேணுங்கிறாங்க. உங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒல்லியான பையன் வேணுமா? ஆர் வந்து நல்ல மஸ்குலரான பையன் வேணுமான்னு கேட்டால் பொண்ணுங்க என்ன சொல்லுவாங்க மோஸ்ட்லி? நல்லா ஃபிட்டா இருக்க பையன் தான் அந்த கொஞ்சம் மாதிரி. மஸ்குலர் தான். ஓகேவா? மஸ்குலர் தான். ஓகே மஸ்குலர். ஓகே. ஓகேவா? டாமினன்ட் உங்களோட டாமினன்ட்டா இருக்க மாதிரி பையன் வேணுமா? ஆர் சாஃப்ட்டா இருக்க பையன் வேணுமா? பொண்ணுங்க என்ன சொல்லுவாங்க? டாமினன்ட் தான் வேணும். ஓகே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பீப்பிளோட நேச்சர் என்னதுன்னா, அவங்க சொல்றது வேற, ரியாலிட்டி வேற. ம். ஜென்ரலா ஒரு பொண்ணுட்ட போய் கேட்டா எனக்கு ஈக்குவாலிட்டி 100% வேணும்னு சொல்லும். ம். புரியுதா உங்களுக்கு? பட் சப்கான்ஷியஸா பொண்ணுங்களுக்கு ஈக்குவாலிட்டி வேணாம். ஈக்குவாலிட்டி எந்த இடத்துல வேணும் அப்புட்னா, ஒரு பேசிக்கான ரெஸ்பெக்ட், பேசிக்கான விஷயங்கள்ல இருக்கும். ம். பட் ஜென்ரலா பொண்ணுங்களோட நேச்சர் என்னன்னா, தன்னையே லீட் பண்ணி மேன்லியா கொண்டு போற ஒரு பையன் தான் வேணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஜென்ரலா இந்த மாரி தான் இருக்கும். பொண்ணுங்களுக்கு வந்து பேசிக்கான இடத்துல ஈக்குவாலிட்டிலாம் கண்டிப்பா தேவை. ம். பட் அவங்க லீட் பண்ற ஒரு பையன தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ம். ம். இப்ப இங்க என்ன ஆகும் அப்புட்னா, நீங்க இந்த மணி பேசிஸ்லாம் சொல்றீங்கல்ல, ஆமா. பொண்ணுங்க அப்புட்னா, பசங்க நாங்க இன்செக்யூர் ஆவோம். புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்புட்னா, ஜென்ரலாவே இப்ப நான் வந்து என் பார்ட்னர் இருக்காங்க எனக்கு. ஓகே. நான் வந்து அவங்களோட வந்து நான் நல்லா சம்பாரிக்கிறேன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ம். பிகாஸ் நான் லீட் பண்ணி போணுங்க, நான் தான் லீடர் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ம். அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தப்பாவே தெரியாது. பட் இப்ப நான் இருக்கேன், என் பார்ட்னர் இருக்காங்க. என் பார்ட்னர் என்னோட நல்லா ஏர்ன் பண்றாங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ல நான் தான் மென் தான் பெரிய ஆளா இருக்கணும் அப்படிங்கிற ஜென்ரலாவே மெஜாரிட்டி ஆஃப் த மென்க்கு அந்த ஃபீலிங் இருக்கும். ஓ, பசங்களுக்கு அந்த எண்ணம் அந்த இருக்கு அப்போ. ஃபீலிங் இருக்கும். அதான் நேச்சர். ம். ஓகேவா? ம். அப்ப என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா இன்செக்யூர் ஆகும். ம். எக்ஸாம்பிள் வந்து ஆஷிக் 2ல ஒரு சீன் இருக்கும். ம். ஓகே. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ம். ஓகேவா? அந்த ஐ திங்க் ஏதோ ஒரு ஆட்டோகிராஃப்க்கு ஒரு சீன் இருக்கும். இவன் வந்து முதல்ல சிங்கரா இருப்பான். இவன் டவுன்ஃபால் அவ ஆயிட்டு பெரிய சிங்கர் பார்ட்னர் வந்து ஆயிடுவா. பெரிய சிங்கர் ஆனோனே அவனுக்கு இன்செக்யூர் ஆகும். ஆமா. ஸோ அதான் ரியாலிட்டி. ம். பொண்ணுங்க வந்து அந்த இடத்துல ஈக்குவாலிட்டி கன்சர்ன்லாம் பண்ண மாட்டாங்க. பட் பசங்க இன்செக்யூர் ஆகும். ம். ஸோ இதனால ப்ராப்ளம் வருது. அது வந்துட்டு அதனால தான் ப்ராப்ளம் வருது, டிவோர்ஸ் வருது, செப்பரேட்டா போறது இந்த இல்ல, மாதிரி இல்ல. நல்லா பிரச்சனைகள். இருக்கும். இதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. சரியா? ஆ. இதெல்லாம் ப்ராப்ளம். ஒரு 20% தான். மெஜாரிட்டி யாரு ஹை வேல்யூ, லோ வேல்யூன்னு இருக்குல்ல. ம். அதான் ப்ராப்ளம். நீங்க ஒரு பார்ட்னர அப்சசிவா சேஸ் பண்ணீங்கன்னா, அவங்க அவங்க விட்டு போவாங்க. ம். இந்த ரீசனால தான் 90% பிரேக்கப் அண்ட் டைவர்ஸ் எல்லாமே நடக்கும். நடக்குது. உங்க பார்ட்னர அப்சசிவா சேஸ் பண்ணி அவங்கள மதிக்கவே மாட்டாங்க. ம். இதனால தான் எல்லாமே நடக்கும். நான் வந்து அவர் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கல. ம். அவருக்கும் வந்து அந்த ஏர்ன் பண்றதுல வந்து விருப்பம் இல்ல. ம். பட் நான் அதிகமா ஏர்ன் பண்ணும்போது அவர் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல போறத வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்றது? அவர வந்து அந்த இத யோசிக்க விடாம, ம். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ப எப்படி ஸ்மூத்தா எடுத்துட்டு போறது? சம்டைம்ஸ் நம்ம வந்து எப்படின்னா, மேனிபுலேஷன் இதெல்லாம் சம்டைம்ஸ் பண்ணி ஆகணும். ஆ. புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து அ என் பார்ட்னர விட நான் அதிகமா சம்பாதிக்கிறேன்னு நீங்க ம். சொல்றீங்க அப்படின்னா, உங்க பார்ட்னர் தான் பெஸ்ட்டுன்னு எப்பயுமே நீங்க ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். ம். புரியுதாங்களா? அந்த மாரி அவங்க இன்செக்யூர் ஆகுறாங்கன்னா, நான் அதிகமா சம்பாதிக்கிறேன். என்ன இருந்தாலும் நீ தான் உன் பேச்ச கேட்டு தான் நான் நடப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். என் ஒய்ஃப் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. பட் என் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. என் பேச்சும் கேட்கறாங்கன்னு அந்த இன்செக்யூரிட்டி கொஞ்சம் கம்மியாகும். நம்ம அந்த ஒரு இத காட்டிட்டே ஆமா, இருக்கணும் ஆமா, அவங்களுக்கு. ஆமா. ஓகே. டீச்சர்ஸ்லாம் வந்து அம்மா மாதிரி தான் ஆ கேர் எடுத்து என்னை பார்த்துப்பாங்க. ஆ. நான் அதாவது ஃபீல் பண்ணால் கூட ஏன்டா ஃபீல் பண்ணுற ஃபீவரா அப்படிலாம் கேட்டு அம்மாவோட ஆ. அப்படி பார்த்துப்பாங்க. வாவ் சூப்பர் சூப்பர். சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உனக்கு பாட்டி எவ்வளோ பிடிக்கும்? அது சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும்ண்ணா. ஏன்? ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா இப்படி ஒரு கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. என்னை காப்பாற்றுனது எல்லாமே அவங்க தானா. அவங்கள எவ்வளோ பிடிக்கும்னு சொல்கிற வார்த்தையே இல்லைண்ணா. பாட்டிக்காக ஃபியூச்சர்ல நீ படிச்சு பெரிய ஆளாகி என்ன பண்ணணும்னு ஆசைப்படுற? பாட்டிக்காகலாம் கலெக்டர் ஆகி ஆ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்கிட்ட எப்பயுமே வந்து நீ உனக்காக யோசிக்க கூடாதுடா, மற்றவங்களுக்காக தான் யோசிக்கணும், மற்றவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். அந்த ஹெல்பிங் மைண்டு தான் வந்து உன்னை நல்லா வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு எடுத்துன்னு போவோம். நீ மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு நீ பழகணும். ஐஏஎஸ் ஆகி எல்லாருக்கும் நீ உதவி செய்யணும்டா, அதான்டா இந்த பாட்டியோட ஆசை அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா. ஏஜிஎஸ் கல்பாத்திய அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில். 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி வெற்றி நடை போடுகிறது.